சார் இந்த மதுரை மாநாடு நடந்துச்சு சார். அதில் வந்துட்டு ரேம்ப் வாக்கில் விஜய் மட்டும் நடப்பாருன்னு பார்த்தா வந்த தொண்டர்கள் எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சரி விஜயை பாதுகாக்கணும் நோக்கத்தில் அங்கே இருந்த ஒரு பவுன்சரு தூக்கி என்னடா வரண்டு இப்படி இப்படி தூக்கி எரிஞ்சிட்டார் சார். அது கீழே விழுந்துட்டான். அவன் போயிட்டு போலீஸில் போயிட்டு இது மாதிரி இப்போ எனக்கு வந்து உடம்பு வலி அது வலி இப்படி இதாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. பவுன்சர் மீது விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க சார். இன்னொரு பையன் வந்து அது அந்த பையனே இல்லை, நான் தான் போனது, அதே சட்டை போட்டிருக்கேன் பாருங்கன்ட்டு ஒருத்தன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். இது நினைக்க சிரிப்பாக வருது சார். ஏன்னா அவ்வளோ குளறுபடிகள் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வழக்கு பதிவு பண்ணாங்களா, இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்களானே புரியல. ஏன்னா அந்த ரேம்ப் மேலே நடக்கிறாங்க இல்லையா விஜய், அப்போ வந்து சம்மந்தப்பட்ட பையன் ஏறிட்டான், பவுன்சர் தூக்கி போட்டாங்க. விஜய் தப்பு, பவுன்சர் தூக்கி போட்டு கூட விஜய் அந்த ரசிகரை கண்டுக்காம போயிட்டாரு அப்படின்னு அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, இல்லை விஜய் பற்றி தப்பாக பேசாதீங்க, நான் வந்து நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆயிடல அப்படின்னு ஒரு வீடியோ வருது சார். வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வேற யாரும் இல்லை, இது நான் தான். நான் ரேம்பட் மேலே ஏறி ஓடும் போது பவுன்சர் என்னை கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளிட்டு உடனே நான் கெட்டியமாக கம்பி பிடிச்சிடுவேன். எனக்கு ஒன்றும் ஆகலை. தேவையில்லாத பேக் கமெண்ட்லாம் தளபதியை பற்றி பண்ணாதீங்க. அதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பையனோட அம்மா நான் தான், அவனை வந்து இப்படி தூக்கி போட்டாங்களே, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ வருது. மாநாடு நடக்குதுன்னு போதப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் மாநாட்டுக்கு போல ஒரு இன்ட்ரிக்காக திருச்சிக்கு போறேன் அப்படின்ட்டு இவன் மாநாடு பார்க்க போனான். சரி எனக்கு தெரியாது எங்கப்பா இருக்க வரேன், இந்த அம்மா வரேன்னா விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டான பையனா என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம், சரி பொறுமையா போப்பான்னு விலைக்கு தானே விடணும், இல்ல நவுத்தி தானே விடணும். தூக்கி என்னமோ பந்த தூக்கி கிடக்கிற மாதிரி குப்பை தூக்கி கிடக்கிற மாதிரி அவனை கிடாசுனா அவன் கைகால் ஒடிஞ்சிருந்தது, இல்ல அவன் உயிர் கொண்டுனா நான் என்ன செய்யறது, என் குடும்பம் இல்லாத குடும்பம். அந்த அம்மாவோட பையன் வந்து பேசுறான், விஜயோட ஃபங்க்ஷனுக்கு போனது நான் தான், ஆனா அதுல போய் ஏறி விழுந்தது நான் கிடையாது, வேணும்னே எங்க அம்மா உசுப்பேத்தி விட்டு யாரோ பேச வச்சிருக்காங்க. வணக்கம், நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில இருந்து பேசுறேன். எங்க அம்மா நியூஸ் 7 சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தவறான தகவல். அதை யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன் தான், என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இங்க இருந்து தூக்கி கடாசில என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோட சுயநலவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இதை யாரும் நம்ப வேணாம். எங்க அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்ல பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பத்தியோ வீட்டுல ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் எங்க அம்மா நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற, அந்த பையன் வேற அப்படி சொல்லிட்டான். இப்போ குழப்பங்கள்லாம் சரியாயிடுச்சு. இதுக்கு நடுவில் சொன்ன பையனே, ஆமாங்க நான் தாங்க ரேம்ப்ல போனேன், என்னை பவுன்சர் தூக்கி போட்டாங்க, அது உண்மைதான், எனக்கு மனம் வலிக்குது, உடம்பு வலிக்குது, அதனால நான் வந்து வழக்கு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட பையங்க நாங்கிறதுனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அதில் ஒரு பையன் இந்த ரேம்பில் தூக்கி போட்டது நான் தான், புகார் கொடுத்த பையன் இல்லைட்டு ஒருத்தன் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது ஃபேக் நியூஸ், எங்க அம்மாவே இல்ல. தயவு செஞ்சு இது யாரும் நம்பிடாதீங்க. என்னைக்கு நான் தளபதியை விட்டே கொடுக்க மாட்டேன். இப்போ இதில் யாரு தான் உண்மையிலேயே தூக்கி போட்ட பையன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா, இல்லை கொடுத்தவங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும். அந்த அவன் வச்சிருக்க தாடியோட ஸ்டைலு, அவன் ஹேர் ஸ்டைலு எல்லாமே வந்துருச்சு. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனை தூக்கி போடலை, இவங்களா பிளான்ட் பண்ணி. ஆனா அந்த பையன் மாநாட்டுக்கு வந்தான்றது உண்மை. இதுக்கு நடுவில் என்ன சார் ஆயிருக்கும்? அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்களா, இல்லை வேற ஏதாவது நடந்திருக்குமாங்க சார்? எது வேண்டுமானாலும் இருக்கும். இங்கே அரசியல் கட்சிகள் அரசியலை நடத்துவதை விட அதிகாரிகள் அரசியலை நடத்துகிறார்கள் என்று நான் சொன்னேன் இல்லையா? மென்டல் அதிகாரி புதிதாக யோசனை எல்லாம் கொடுத்திருப்பார் என்று சொன்னேன் அல்லவா? மென்டல் அதிகாரி கொடுக்கிறாரோ இல்லையோ, அல்வா அதிகாரி இந்த வேலைகள் எல்லாம் செய்ய தொடங்கிவிட்டார். ஆம்புலன்ஸ் பற்றி விரிவாக நேற்று பேசினோம். இப்போது சின்னவர் கடுமையாக கோபம் அடைந்திருக்கிறார் என்பதனால் விஜய் மேலேயே எஃப்ஐஆர் போட்டுட்டோன்னா சின்னவர் இன்னும் மகிழ்வாரா இல்லையா? அதற்காகத்தான் இந்த வேலைகள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் திரு விஜய் அவர்கள் இதையெல்லாம் எதிர்பார்க்கத்தான் வேண்டும், பண்ண தான் செய்வாங்க. தேர்தல் நெருங்க கடுமையாக தாக்குதல்கள் இருக்கும். எனக்கு விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது தான் எனக்கு புரியல. அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் இந்தியா ஒரு வலிமையான நாடு தான். என்ன தான் வலிமையான நாடாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் இந்த பக்கத்து பாகிஸ்தான், இந்த பக்கத்து சீனா, இந்த பக்கத்து இலங்கைன்னு 3 நாடுகள் கூட எந்த நாட்டாலையாவது சண்டை போட முடியுமா? சாத்தியமா? முடியுமா? ஒரு நாட்டால் முடியாது. இவர் எப்படி இந்த வேலையை செய்கிறாரு? இது என்ன ஸ்ட்ராட்டஜி? காங்கிரஸ் கூட சண்டை போடலையே, அமைதியாக இருக்காரு, காங்கிரஸ் எதுவுமே வந்து விமர்சனம் பண்ணலன்னு எங்கள் அண்ணன் சீமான் கூட சொல்கிறாருல்ல. ஸோ அது ஏன் வந்து அவங்களோட கூட்டணி போகிறதுக்கான இண்டிகேஷனாக இருக்கக்கூடாது? அவங்க உங்களை கூப்பிடவே இல்லையே. நீங்களாம் நான் கூட்டணிக்கு வரேன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க எங்கே உங்களை கூப்பிட்டாங்க? இன்றைக்கி முதல்வர் கிளம்பி பீகார் எதற்கு செல்கிறார்? காங்கிரஸ் பேரணியில் கலந்து கொள்வதற்காக தானே. எதை நம்பி நீங்கள் காங்கிரஸ் உங்க கூட வருவாங்கன்னு சொல்கிறீங்க? நம்ம ஏற்கனவே இதில் விவாதிச்சிட்டோம். எதுக்காக போகணும் காங்கிரஸ் விஜய் கூட?
சீட்டு கம்மியாச்சுன்னா 10 சீட்டு தான் தருவேன்னு சொன்னால் காங்கிரஸ் போகிறது லாஜிக்கு. இது வரைக்கும் அந்த பேச்சே எழலையே. ஜனவரியில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குமா? ஜனவரி வரைக்கும் அப்போ காங்கிரஸ் உங்க கூட வராது இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏங்க எல்லாரும் கூடயும் சண்டை இழுத்துட்டு இருக்கீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி இது? குறைந்தபட்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்யாமல் இருந்திருக்கலாமா? நான் ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன். ஓகே, அதிமுக பற்றி மதுரை மாநாட்டில் பேசவே இல்லைப்பா. ஓகேவா? இன்னைக்கு விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அதிமுகவிடமிருந்து கண்டன அறிக்கை வந்திருக்குமா? அங்கே யாரோ ஒரு பொய்யா வழக்கு போடுறாங்கன்ட்டு ஒரு கண்டனம் வந்திருக்குமா? நைனா நாகேந்திரனிடமிருந்து கண்டனம் வந்திருக்குமா? திமுகவை திட்டுறீங்க, பிஜேபியை திட்டுறீங்க, ஏடிஎம்கேயை திட்டுறீங்க, நாம் தமிழரை திட்டுறீங்க, கமலை திட்டுறாரு, ரஜினியை திட்டுறாரு. எப்படி சமாளிக்க முடியும்? நான் இதெல்லாம் அவங்களெல்லாம் திட்டவே கூடாதுன்ட்டு நான் சொல்லலை சார். இது போர் சார். இது எப்படி சார் இத்தனை ஃப்ரண்ட்டில் சண்டை போடுவீங்க? கரெக்டான வியூகங்களை வகுக்கணும்னு சொல்றீங்க. உலகத்தில் எவ்வளோ பெரிய இராணுவமும் ஒரே நேரத்தில் 4 ஃப்ரண்ட்டில் சண்டை போட முடியாது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்லாம் சொல்லிட்டு போய் எதிரி கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க. அப்படி தான் போடணும். ஸோ இது என்ன மாதிரியான வியூகன்றது தான் எனக்கு புரியல. எப்படி சர்வைவ் ஆவீங்க? உங்கள் கட்சியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, மற்ற கட்சிகளை போல உட்கட்டமைப்பு இல்லை, நிதி இல்லை, ஏதாவது ஒரு நட்பு சக்தி வேண்டும். இதான் பேலன்ஸு. புரியுதா? இன்னைக்கு ஆளுங்கட்சி உங்களை அட்டாக் பண்ணுற நேரத்தில் எதிர்கட்சி தானாக வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த உறவை நீங்கள் வச்சுருக்கணும். இன்னைக்கு விஜய் மீது எஃப்ஐஆர் போட்டது அயோக்கியத்தனம். விஜய் அவனை தூக்கி போடுன்னு சொல்லலை. அது ஒரு தைரியமாங்க சார் அதிகாரிகளுக்கும் திமுக ஆட்சிக்கும். இது உதயநிதி திருப்திப்படுத்துறது இல்ல, இவர் எல்லாரு கூடயும் உரண்டை இழுத்துட்டு இருக்காரு. யாரும் வர ஏன் மாட்டாங்க. இருக்கக்கூடாது? ஏடிஎம்கே சப்போர்ட்டுக்கு வரும்னு தெரிஞ்சா பண்ணுவீங்களா? நம்மளே சேர்த்து வச்சுருவோம் போல இருக்கவங்களே. அப்படி ஒரு வேளை இந்த ஏடிஎம்கே இன்றைக்கி சப்போர்ட்டுக்கு வர சூழ்நிலை ஆச்சுன்னா கூப்பிட்டு மண்டை மேலே கொட்டுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறியா நீ? நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் எல்லா ஃப்ரண்ட்லேயும் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால தானே அவங்க தெரிஞ்சு உன் மேலே எஃப்ஐஆர் போடுறேன், உன் தலைவர் மேலே எஃப்ஐஆர் போடுறேன்டா, என்னடா பண்ணுவேன்னு பண்ணுறாங்க. இன்றைக்கி யார் வருவா? ஸோ இப்போது என்ன மாதிரியான தேர்தல் வியூகம் இது? யாருமே இல்லை உங்களுக்கு. உங்கள் கட்சியில் ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்கனாலும் பரவாயில்ல. யார் இருக்கா உங்களை விட்டா? சார் இன்னொன்று சார், அவருக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, அதாவது எல்லாருக்கும் மாற்றாக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னிறுத்தி வராது. எந்த கட்சிக்கு ஆதரவாக உங்களை செயல்பட சொன்னாங்க? எதுக்கு விமர்சனம் பண்ணுறீங்கன்னு தானே கேட்குறாங்க. விக்ரவாண்டி மாநாட்டில் என்ன பண்ணீங்க? பிஜேபி திமுக விட்டீங்க, கம்முன்னு இருந்தீங்க. எடப்பாடி வாழ்த்து சொன்னாரா? தம்பி புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நல்ல விஷயங்கன்னு சொன்னாரா? அதிமுக தலைவர்கள்லாம் எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க? நல்ல விஷயங்க, பண்ணட்டுங்க, ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் சொன்னாங்களா? மதுரை மாநாட்டில் அதிமுக இன்னைக்கு யார்கிட்ட இருக்குன்னே தெரியலன்னு சொன்ன பிறகு தானேங்க உங்கள் மீது தாக்குதல் வருது. அது எதுக்குன்னு கேட்குறேன். அதிமுக ஒரு மொக்க கட்சின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? நீங்கள் காங்கிரஸை பேசாமல் விட்டீங்கன்னு அதிபர் கேள்வி கேட்குறாரு. நான் அது அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். பதவியில் இல்லை, அந்த கட்சியை பற்றி நான் எதுக்காக பேசுனா? ஆட்சியில் இருக்க அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு நோக்கி தான் நான் கேள்வி எழுப்புவேன். பிஜேபி நோக்கி கேள்வி எழுப்புகிறேன், திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புகிறேன். காங்கிரஸை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்பாததை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை, கரெக்டு தான் அதுன்னு நான் சொல்கிறேன். அதிமுக கூட தான் அதிகாரத்தில் இல்லை, அதை எதுக்கு நோன்றீங்க இப்போதைக்கு சார்? நீங்க வெற்றி அடைந்து சட்டசபைக்கு போற ஏணி அவங்க கிட்ட இருக்கு. ஆமாம், அதை எதுக்கு எட்டி உதைக்கிறீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி இது? எதுக்கு சண்டை இழுக்கணும்? எனக்கு அதாம்மா. நீ என்ன அடிக்க வரனா உன்னை திருப்பி அடிக்கிறது கரெக்டு. அவன் ஜெயபிரதா சும்மா உட்காந்துருக்கேன், அவனை போய் சும்மா போகிற போக்கில் எதுக்கு அடிச்சுக்கிட்டு அவனையும் ஒன்றையும் எதுக்கு சேர்த்து வைக்கணும்? இன்றைக்கி எல்லா சைடும் சேர்ந்து அடிக்கிறாங்களா அவங்கள? திரு விஜய் அவர்கள் அதிமுகவை பற்றி எதுவுமே பேசாமல் விமர்சனம் பண்ணாமல் விட்டுருந்தா திமுக ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்திருக்கும்ல. இருக்கணும். ஒருவேளை எப்படியாவது சேர்ந்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இல்லாமல் கிளியராக சொல்லிட்டாரு, நாங்கள் தனியாக நிற்கிறோம், ஏன்னா நீங்கள் வந்து அடிங்க. திமுகவை கன்ஃபியூஷனை வைக்கிறதும் ஒரு தேர்தல் ஊத்தியா இல்லையா? சேர்ந்துருவாங்களோ? ஒருவேளை நீங்கள் தனியாக நிற்கிறதுன்ற முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாராலையும் மாற்ற முடியாது, ரைட்டா? யாராவது கையை பிடிச்சி கூட்டணி வைப்பான்ட்டு ஃபோர்ஸாக பண்ண முடியாது. ஜனவரி வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டியது தானே? இன்னும் 6 மாதம் இருக்கும்போது இன்றைக்கே ஏன் சார் சண்டையை ஸ்டார்ட் பண்ணி எல்லோரும் கூட சண்டை போட்டுருக்கிறீங்க? இன்றைக்கி உங்களை எவ்வளோ இலகாரமாக நினச்சா உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவான். விஜய் அவனை தூக்கி போட சொன்னார், எஃப்ஐஆர் போட்டாங்க. அவன் வந்தது மாநாடு பார்க்க. இந்த ஒனியார் ரேம்பில் ஏற சொன்னா தப்புக்குள்ள ஓ மேலே வச்சுக்கிட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் கொடுத்தது என்ன சார் நியாயம்? ஒரு வேளை பவுன்சருங்க அந்த பையனை தூக்கி போடலன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் தூக்கி போட்டிருப்பாங்க. ஆமாம் சார். இல்லை இவனை பார்த்துக்கிருப்பாங்க. அவன் செல்ஃபி எடுக்க அனுமதிக்கிறான்னு வைங்க, இங்கே பார்த்துக்கிருப்பாங்க. பின்னாடி இன்னொரு 1000 பேர் செல்ஃபி எடுக்க வரலாம் தான் சொல்கிறேனே, விஜய் தூக்கி கூட்டத்துக்கு நடுவில் போட்டுருவாங்க.
அது கூட்டத்தில் அப்படி தான் நடக்கும். அவங்க வேணுக்குன்னு பண்ணல, பிரியத்தில் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்கம்மா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அரசியலை எதிர்கொள்ளணும். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து எல்லா கட்சியும் திட்டிட்டு விஜய் என்னும் நான்ன்ட்டு போய் பதவி ஏற்றுக்கிறது எல்லா கட்சியும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அந்த புதுப்பேட்டை படத்தில் ஒரு சீன் வரும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு அந்த சீனை. அவர் தனுஷ் வந்து நம்ம பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு அரசியல் கூட்டம் நடக்கிற இடத்துல போயிட்டு டேய் நீ யார் தெரியுமான்னு சொன்னோன்னே எல்லாரும் ஒவ்வொரு பொருள் எடுப்பாங்க. ஏய் 10 கொலை பண்ண வேண்டாம், நான் எங்கே வந்து பொருள் எடுக்கிற செதைச்சிருவேன்னுவாங்க. அதான் அரசியல். புரியுதா? உண்மையிலேங்கிறது அப்படி தான். மெர்சியே பார்க்க மாட்டாங்க. என்னைக்கு வந்து விஜய் அவர்கள் தன் தலைவர் மேலே பர்சனல் அட்டாக் பண்ணாங்களோ 2 நாள் அமைதியாக இருந்தாங்க, 3ஆவது நாள் இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது பாருங்கள். கடுமையான தாக்குதல், விஜய் கண்டித்து போஸ்டரு, அடுத்து எஃப்ஐஆர் தேடி பிடிக்கிறாங்க. எவன்டா அங்கே அந்த ரேம்ப்லேருந்து விழுந்தது போய் பிடி சார், அவன் கிடைக்கல சார். சரி அவனை மாதிரியே முடி வச்சிருக்க ஒருத்தனை பிடிடா. அவங்க அம்மாவை பிடிச்சாங்க சார். பிடிச்சி எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பாரு. அந்த பையன் அடுத்தது வந்து எங்க அம்மா சொல்றது தப்பு, அந்த பையன் நானே இல்லைன்றாங்க. ஆனா அந்த பையனே அடுத்த நாள் கேஸ் கொடுக்க வைக்கிறாங்க சார். இதான் அரசியல். இத்தனைக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் தேர்தல் இருக்கு, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு என்ன தைரியம்னா எல்லாம் பிளவுபட்டு நிக்கிறாங்க, நாங்க தான் நெக்ஸ்ட். ஆமா, உங்களை அடிக்கிறதுக்கான ஆயுதத்தையும் சக்தியையும் நீங்களே தான் கொடுத்துருக்கீங்க. அது அந்த அம்மா சொல்லுவாங்க சார், அப்படி எமோஷனல் அட்டாக் பண்ணுறாங்களா? 2000 வீட்டில் காசே இல்லைப்பா, 3000 ரூபாய்க்கு விஜய்க்கு போஸ்டரில் அடிச்சு ஓட்டுனியா, பேனர் வச்சேன்றேன். இதுக்கு நடுவில் இவங்க சொன்னாங்கல்ல ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஓட்டு இருக்கு, பசங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அம்மா அப்பா ஓட்டு போட வச்சிருவாங்கன்னு அது இன்னைக்கு அடி வாங்கிச்சாங்க சார். இன்னும் சிதைப்பாங்கம்மா. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் சிம்பிளாக சொல்கிறேன், அமைதியாக அதிமுகன்ற கட்சியை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் இருந்திருந்தா எழுதி வச்சுக்கோங்க, வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திமுக அரசு வழக்கு பதிவு செய்கிறது. எடப்பாடி பேசலைனாலும் அடுத்த கட்ட தலைவர்கள் யாராவது பேசியிருப்பார்கள் இல்லையா? அப்போ இவங்க பம்முவாங்க, அமைதியாக இருப்போம். இவங்க என்ன தெரியுமாங்க சார் நினைக்கிறாங்க, நம்மளுக்கு இருக்க பவரை எடுத்துகிட்டு போய் எடப்பாடி கிட்ட கொடுக்குறதா அப்படின்றது இவங்களோட எண்ணமாக இருக்குது சார். ஆனால் அவரோட பவரை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஆங்கிளையும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க சார். ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரோட பவரை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வேலையை பார்க்க வேண்டும். அதுதான் அரசியல், அதுதான் சாமர்த்தியம். அது புரிஞ்சிக்காமல் சூப்பர்மேன் மாதிரி நான் ஒத்தையால் தான் போவேன் என்று நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இதுதான் நடக்கும். இதை இவர் எப்படி சமாளிக்க போகிறான்றதான் எனக்கு தெரியல. ஒண்ணுமே பேசல சார். இன்னும் கிட்னி விவகாரத்தை பத்தி குறிப்பா பேசல. அப்படி இருந்தும் திமுக இவ்வளவு கோவப்படுதுன்னா, பேச ஆரம்பிச்சா நீ பேசவே கூடாதுன்றதுக்கான அச்சுறுத்தல் தான் இதெல்லாம். நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்க. இப்போ அதில் ஒரு 5 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, பவுன்சருங்களை தூக்குவாங்க. இப்போ விஜய் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். இன்னும் என்னென்ன நெருக்கடி கொடுப்பாங்க பாருங்க. ஏன்னா தேர்தல் நெருங்க இந்த நெருக்கடிகள்லாம் அதிகரிக்கும். அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கே எதுக்கு சார் இவங்க இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்லாம் நாங்கள் கேட்டோம். முளையிலேயே கிள்ளி எறிவது என்பது இதுதான். துடுக்கிறதுக்கு முன்னாடியே முட்டிலேயே கறிக்கிறது. அது செய்வாங்க, அதான் அரசியல். பார்க்குறதுக்கு சார் சாதாரணமாக பவுன்சர்கள் மேலே வழக்கு அப்படின்ற மாதிரி தோணும். திருமதி கயல்வெளி அவங்க பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதை விட கூட இருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் நாங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவோன்னு தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே பேட்டர்ன் இதில் பார்க்கலாமாங்க சார்? அப்படி தான் பார்க்கணும். இதை விஜயை சம்மன் பண்ணுவாங்கம்மா, விஜயை சம்மன் பண்ணுவாங்க. இல்லைன்னா விஜய் வீட்டில் போய் விசாரிக்கிறோன்னுவாங்க. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களோட பர்சனாலிட்டியை மதிப்பிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வார்கள். அடுத்த மாநாடு போட்டிங்கன்னா ரேம்ப் வாக்கே கேன்சல் பண்ணுவீங்களா? எதுக்குப்பா ரேம்பை போட்டுட்டு கிரீஸ் தடவினாலும் ஏறுறாங்க. 4 லிட்டர் கிரீஸு வீணாக போனது தான் மிச்சம். எவனுமே அந்த கிரீஸை மதிக்கலை. சரி, அந்த ரேம்ப் செலவு கிரீஸ் செலவாகும் மிச்சமாகணும், ரேம்பே போடாமல் நிறுத்துவீங்களா? அதுக்கு தான் இந்த கேஸு. இப்போது ஒரு மாநாடு நடத்துறதுக்கு இவ்வளோ வழக்கு வருதா? அடுத்து நீங்கள் நடைபயணம் போக போகிறீங்கல்ல, எத்தனை கேஸ் போடுவாங்க தெரியுதா? ஸோ இது அத்தனை எளிதாக இது முடியாது. இதுதான் அரசியல். திரு விஜய் அவர்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட நபர், ஓகேங்களா? அவரை நோக்கி ஒரு சிக்கல் வருது அப்படின்னும் போது பவுன்சர்கள் அவரை விஜய் பாதுகாக்கிறது தானே சார் அவங்களோட வேலையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க மேலேயே வழக்கு போடலாமா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் விஜயை பாதுகாக்கிறது தான் இப்படி பண்ணேன்றதெல்லாம் போய் ட்ரையலில் சொல்லுன்றுவாங்க. புரியுதா? நம்ம மேலே போட்டாங்கல்ல, வாராகி மீது இருக்கிற வழக்கோட புலனாய்வை திசை திருப்புறதுக்காக நீங்கள் போட்டிங்கன்னா என்ன திசை திருப்புறதுக்காக பேசுனா? பொய் வழக்குன்னு பேசணும். எஃப்ஐஆர் போட்டாங்க, சார்ஜ் ஷீட் போடுவாங்க. நான் திசை திருப்பதுக்காகலாம் பேசலைங்க, இது என்னுடைய ஜனநாயக உரிமைன்றதை போய் கோர்ட்டில் சொல்லு. அதுக்கு தான் இது பயமுறுத்துறதுக்கு. இப்போ இந்த எஃப்ஐஆர் வச்சு அரெஸ்ட் பண்ணலாமா? 10 பவுன்சர்களை அரெஸ்ட் பண்ணலாமா? அதான் இதோட நோக்கம்.
அந்த ரேம்ப் வாக்கு மேலே ஏறுறது பார்த்தீங்கன்னா ரசிகர்களா இல்லை எதிரிகளான்னு நம்மளுக்கு தெரியாது. கூட்டத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ அந்த பவுன்சர்கள் அவங்கள எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க? பவுன்சர்கள் அவங்களோட வேலையை செஞ்சுட்டாங்கம்மா. நான் இவரை பாதுகாக்கிறதுக்கு தான், ப்ரொடெக்டியை பாதுகாக்கிறதுக்காக தான் இது இப்படி பண்ணேன்றதெல்லாம் போய் ட்ரையலில் சொல்லு. இன்றைக்கி அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். என் தாய்க்கு தூக்கி கீழே போட்டேன், என் கைகால் ஒடிஞ்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். மனசு வர வலிக்குதான். மனசு வரைக்குது. அதுக்கு தனி செக்ஷன் எதுவும் இருக்கான்னு தெரியல. மனசு வர 2 காயத்தை ஏற்படுத்திக்கிங்க. மனசு ஒரு காயம், உடம்பு ஒரு காயம் ஏற்படுத்திருக்கீங்க. இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் கூட வரல, அது ஒரு காயம் சார். 3வது காயம். அப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். விசாரிக்கிறான். சீமானை கூப்பிடலையா நைட்டு 9 மணிக்கு விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு? அப்படி தான். ஒரு வேளை சார் அப்படி எது கூப்பிட்டாங்கன்னா அவர் போகிறப்ப மாஸ்க் ரோடு கூடுச்சுன்னா அவருக்கு சாதகமாக அமையுங்களா சார்? இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு வீட்டில் போய் விசாரிச்சுக்கிறது, இது மாதிரி 10 எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிறது. தொல்லை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போது எஃப்ஐஆர் தானே போட்டு வச்சுருக்காங்க, விசாரிக்க கூப்பிட்டாங்களா என்ன? கூப்பிடல. சீமான் மேலே கூட தான் எஃப்ஐஆர் இருந்துச்சு. அவங்களுக்கு எப்போ வேணும்னு தோணுதோ அன்றைக்கி தானே கூப்பிட்டாங்க. விஜய் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சுருப்பார், அன்றைக்கி கூப்பிடுவாங்க விசாரணைக்கு வான்னு. அதுக்கு தான் எஃப்ஐஆர் போட்டது. அதனால் அரசியல் என்பது அத்தனை எளிது கிடையாது. திரு விஜய் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது அவசியம் இல்லாமல் அவர் அதிமுகவோடு சண்டை இழுத்தார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏடிஎம்கே சப்போர்ட்டர் சவுக்கு எடப்பாடி பழனிசாமியை வந்து சப்போர்ட் பண்ணாதனால விஜய் மேலே கோவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் காட்டுறது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய் வெற்றி பெறதுக்கான யுக்தியை தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது அவருக்கே தெரியணும், நம்ம என்ன சொல்கிறது அவருக்கே தெரியணும். இன்னொன்று, அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புவது அதிமுக மிகச்சிறந்த கட்சி உலகத்தில் என்பதற்காக அல்ல. திமுக வீட்டுக்கு அனுப்ப அதிமுகவில் தான் முடியுன்றதுக்காக. வேற ஒரு கட்சி சொல்லுப்பா தமிழ்நாட்டில் தோக்கடிக்க முடியும்னு சொல்லு. இவங்களால தான் முடியும். அதனால்தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருப்பவர் திரு பழனிசாமி. அப்போ அவர்களால் தான் முடியும் அப்படின்னு போது தானே நம்ம பண்ண முடியும். ஏதாவது ஒரு தவறு நடந்து மீண்டும் திமுக வந்துச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்?